Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோ மூலமா பார்க்க போற சப்ஜெக்ட் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் செலக்ஷன். நம்ம பார்க்க போற 3 ஸ்டாக் நல்ல ரிட்டர்ன் கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதை பேஸ் பண்ணி இந்த வீடியோ. The first one Kirloskar Oil. ஸ்டாக் பாத்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல அருமையான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. ஸ்டாக் உடைய பிரைஸ் 100 ரூபீஸ்ல இருந்து 1030 வரையும் அருமையான ரேலி. தென் ஸ்டாக்ல வால்யூம்ஸ் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைட்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஃப்ரைடே மார்க்கெட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து தென் புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸ்டாக்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 960 தென் 920. ஸ்டாக்ல பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1030. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் புக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக் அப் சைட்ல 70 ரூபீஸ் மூவ்மெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஸ்டாக் 1100 வரையும் போகலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, என்னுடைய ஒப்பீனியன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஐஆர்சிடிசி. இது ஸ்டாக் உடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டே சார்ட்ல ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. ஸ்டாக்ல பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1060. ஒன்ஸ் ஸ்டாக் 1060 ப்ரோக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ப்ரோக் பண்ணி ஒரு புதிய ஹையை கிரியேட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். தென் ஸ்டாக்ல சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1000ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருக்கு. ஸோ சப்போர்ட்ல இருந்து ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணா 60 ரூபீஸ். ஸோ ஐஆர்சிடிசி 60 ரூபீஸ் மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்டாக் 1120 வரையும் போகலாம்னு எனக்கு தோணுது. இது ஸ்டாக் உடைய மந்த்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து தென் புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பை சைட்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஃபைனல் ஒன் குளோபல் ஹெல்த். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்ல ஸ்ட்ராங்கான அப்ட்ரெண்ட்ல இருக்கு. அட் தி சேம் டைம் ஸ்டாக்ல வால்யூம்ஸ் பையிங் ப்ரெஷர் ரொம்ப ஹெவியா இருக்கு. இது ஸ்டாக் உடைய டே சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 700ல இருந்து 1500 வரையும் அருமையான ரேலி. ஆல் டைம் ஹையை ஸ்டாக் பதிவு பண்ணி ஸ்டாக்ல டவுன்ஃபால். ஸோ ஃபைனலாக ஸ்டாக் 1060ல சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் உடைய ட்ரெண்ட் ஸ்ட்ராங்கான புல்லிஷ்க்கு ஸ்டாக் மாறி இருக்கு. ஸ்டாக்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 1400ல இருக்கு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1300ல இருக்கு. ஸ்டாக்ல பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1470. ஸோ ஒன்ஸ் ஸ்டாக் 1470 ப்ரோக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக் 1500 வரையும் போகலாம். ஒன்ஸ் ஸ்டாக் 1500 ப்ரோக் பண்ணி இதுக்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சுச்சுன்னா ஃபர்தரா ஸ்டாக்குடைய ப்ரீவியஸ் ஆல் டைம் ப்ரோக் பண்ணி ஒரு புதிய ஹையை கிரியேட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ ஸ்டாக் 1600 வரையும் மூவ்மெண்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இது ஸ்டாக் உடைய வீக்லி சார்ட். ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்ல தொடர்ந்து புல்லிஷ் கண்டில ஸ்டாக் பதிவு பண்ணுது. ஸோ ஃபர்தரா ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்து பை சைட்ல நல்ல மூவ்மெண்ட் பண்ணலாம்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகே வர்ஸ், இந்த சப்ஜெக்ட் நம்ம இதோட முடியுது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.